ஆகஸ்ட் 19, 1995 மகாராஷ்டிரா புனே. அவங்க அமைஞ்சிருக்க ஒரு காவல் நிலையத்துல சாவதி அப்படிங்கிற பெண் தன்னுடைய 9 வயது மகளான கிராந்தி காணாம போயிட்டாங்கன்னு புகார் கொடுக்குறாங்க. காவல்துறையினரும் ஆரம்பத்துல இது வெறும் சாதாரண மிஸ்ஸிங் கேஸ் தான், இதை ஈஸியா முடிச்சிடலாம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 4 மாதங்களா தேடுறாங்க. அந்த கிராந்திய காவல்துறையினரால கண்டுபிடிக்கவே முடியல. ஒரு 5 மாதம் கழிச்சு கோலாப்பூர் காவல் நிலையத்திலிருந்து அந்த புனே காவல் நிலையத்துக்கு ஒரு தகவல் வருது. அந்த தகவல்ல அவங்க சொன்ன விஷயம், நீங்க 4 மாதங்களுக்கு முன்னாடி தேடிட்டு இருந்த அந்த கிராந்தியின் கடத்தல் வழக்கு தொடர்பான குற்றவாளிகளை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். 3 பெண்களும் ஒரு ஆணும் இருக்காங்கன்னு சொல்லவும் காவல்துறையினர் உடனே அங்க போய் தகவல்களை சேகரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க போன பிறகுதான் தெரியுது அந்த சிறுமி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. காவல்துறையினர் முதல்ல அந்த 3 பெண்கள் கிட்டையும் விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எல்லாரும் அந்த சிறுமியை எப்படி கடத்தினாங்க, எதனால கடத்தினாங்க, எப்படி கொலை பண்ணாங்க, அந்த சிறுமியை வச்சு என்னென்னலாம் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயங்களை ஒண்ணா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனா காவல்துறையினர் அந்த ஆண் கிட்ட மட்டும் தனியா விசாரணை மேற்கொள்றாங்க. அப்படி தனியா விசாரணையை மேற்கொள்ளும் பொழுது அவருடைய கவனமின்மை காரணத்தினால அவர் சொன்ன ஒரு விஷயம் இந்தியாவோட ரொம்ப மோசமான இரக்கமற்ற பெண் சீரியல் கில்லர்ஸை வெளிச்சத்தை கொண்டு வர விஷயமா இருந்தது. அதுலேயும் குறிப்பா சிறுவர் சிறுமிகளை குறி வச்சு கொலை பண்ண இந்த சீரியல் கில்லர்ஸை பத்தி தான் இந்த காணொலி இருக்க போகுது. 1990 1996 வரை மகாராஷ்டிராவில் உள்ள பல மாவட்டங்கள்ல ஏராளமான சிறுவர் சிறுமிகள் காணாம போயிருக்காங்க. இதுக்கு காரணமும் இவங்க தான். யாராலையும் பதிவிடப்படாத இந்த வழக்கை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க ஃபுல்லா காணொலியை பாருங்க. அதோட ஃபுல் டீட்டெயில்ஸை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரியே 19ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 1995 வருஷத்துல சாவதி அப்படிங்கிற பெண் தன்னுடைய மகள் கிராந்தி காணாம போயிட்டாங்கன்னு புகார் கொடுக்குறாங்க. காவல்துறையினர் முழு தகவல்களையும் அவங்கள்ட்ட இருந்து பெறக்க முயற்சி பண்றாங்க. அவங்க சொன்னது, தன்னுடைய மகள் அன்றைய நாளின் பொழுது பள்ளிக்கு போயிருக்கா. பள்ளியிலிருந்து அவங்க வீடு திரும்ப ரொம்ப தாமதமாகவும் பள்ளி நிர்வாகத்தை கேட்டப்போ இவங்க கேட்டிருக்காங்க. அப்படி கேட்ட பொழுது பள்ளி நிர்வாகமும் அவங்க பள்ளி முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான ஆதாரங்களையும் அவங்க காமிச்சிருக்காங்க. அப்போ பள்ளி முடிஞ்ச பிறகு அவங்க வீட்டுக்கு வந்துட்டு இருந்த அந்த வழியில தான் அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறது அந்த சாவதிக்கு புரிஞ்சிருக்கு. அந்த விஷயத்த அவங்க காவல்துறையினர்கிட்டையும் சொல்றாங்க. காவல்துறையினர், உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேட்டப்ப, என்னுடைய கணவன் பெயர் மோகன் காவித், அவர் ஒரு முன்னாள் ராணுவ வீரர், அவருடைய முதல் மனைவி மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்பதான் காவல்துறையினருக்கே தெரிய வருது, புகார் கொடுக்க வந்த அந்த பெண் அந்த மோகன் காவித்தின் 2வது மனைவின்னு. ஏன் சொல்றீங்க அப்படின்னு கேட்டப்ப, என்னுடைய கணவர் எப்ப என்ன திருமணம் பண்ணிக்கிட்டாரோ அப்ப இருந்தே அவருடைய முதல் மனைவிக்கும் எனக்கும் ஒத்து போகல. எப்ப பாரும் சண்டைகள், ஏதாவது பிரச்சனை, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துகிட்டே தான் இருக்கு. அதனால எனக்கு அவங்க மேலதான் சந்தேகமா இருக்குன்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. காவல்துறையினர் கிட்டத்தட்ட 4 மாதங்களா தேடுறாங்க. அங்க கடத்தப்பட்டதா சொல்லப்பட்ட கிராந்தியையும் கண்டுபிடிக்க முடியல, கடத்தப்பட்டதா சந்தேகிக்கப்பட்ட அஞ்சனாபாய் காவித்தையும் கண்டுபிடிக்க முடியல. காவல்துறையினருக்கு அந்த கிராந்தி உயிரோட இருக்காங்களா, என்ன நிலைமையில இருக்காங்க அப்படிங்கிற பல கேள்விகளும் சோகங்களும் எழுது. அதே மாதிரி குடும்பத்தினரும் அந்த மனநிலைமையில தான் இருக்காங்க. அவங்களும் விசாரணையை மேற்கொண்டுட்டு தான் இருந்தாங்க. அந்த நேரத்துல தான் 1996 வருஷத்தின் ஜனவரி மாத ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு விவசாயி கோலாப்பூர் காவல் நிலையத்துக்கு ஒரு தகவலை கொடுக்குறாரு. எனக்கு சொந்தமான ஒரு வயல்ல ஒரு சிறுமியின் உடல் கிடக்கு அப்படின்னு சொல்லவும் காவல்துறையினர் அங்க போய் பார்க்குறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த சிறுமியின் உடல்ல ஏராளமான காயங்கள் இருக்கு. குறிப்பா மண்டையில மிக பலத்த காயம் இருந்திருக்கு. அந்த சிறுமியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கிறாங்க. காவல்துறையினர் அங்க கூடியிருந்த மக்கள் கிட்ட விசாரிக்கும் பொழுது ஒரு நபர் சொல்றாரு, அதிகாலை பொழுதுல 4 பேர் இந்த வயலுக்குள்ள இருந்து போனதை நான் பார்த்தேன். அதே மாதிரி என்னுடைய வேலையை முடிச்சுட்டு நான் திருப்பி வரும் பொழுது அவங்க பக்கத்துல உள்ள பேருந்து நிலையத்துல தான் இன்னும் நின்றுட்டு இருக்காங்க. அதையும் நான் பார்த்துட்டு தான் வந்தேன்னு சொல்லவும் காவல்துறையினர் தாமதிக்காம அந்த பேருந்து நிலையத்துக்கு போறாங்க. அங்க போனா அந்த 4 பேரும் அங்கதான் இருந்திருக்காங்க. 3 பெண், ஒரு ஆண் இருந்திருக்காங்க. காவல்துறையினர் அதன் பிறகு அவங்கள கைது பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் பொழுதுதான் அவங்க கைது பண்ணப்பட்டது அஞ்சனாபாய் காவித், அவங்களுடைய மகளான தேவகி காவித், அவங்களுடைய 2வது மகளான ரேணுகா ஷிண்டே, அந்த ரேணுகா ஷிண்டேவின் கணவரான கிரண் ஷிண்டே அப்படின்னு காவலர்களுக்கு தெரியுது. அப்ப அங்க இறந்து கிடந்தது யாருன்னு காவல்துறையினர் கேட்டப்ப, அதற்கு அந்த அஞ்சனாபாய் அவங்க என்னுடைய 2வது கணவரான மோகன் காவித்தின் 2வது மனைவியின் மகளான கிராந்தின்னு சொல்லியிருக்காங்க. அப்பதான் காவல்துறையினருக்கு தெரிய வருது, ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி புனேல உள்ள காவல் நிலைய அதிகாரிகள் இது தொடர்பான ஒரு வழக்கை விசாரிச்சுட்டு போனாங்க அப்படின்னு. தாமதிக்காம அந்த கோலாப்பூர் காவல் அதிகாரிகள் புனேல உள்ள காவல் அதிகாரிகளுக்கு இந்த தகவலை தெரிவிக்கிறாங்க. அந்த காவல் அதிகாரிகளும் உடனே கோலாப்பூர் புறப்பட்டு வராங்க. வந்த அவங்க 4 பேர்கிட்டையும் விசாரணை மேற்கொள்றாங்க. முதல்ல அந்த 3 பெண்கள் கிட்டையும் தனியா விசாரணை மேற்கொள்றாங்க. அப்ப அவங்க அந்த பெண்ணை எதனால கடத்தினாங்க அப்படின்னு ஒவ்வொன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த அஞ்சனாபாய் காவித்துக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிருக்கு. அவங்க மூலமா பிறந்ததுதான் அந்த தேவிகா காவித்தும் ரேணுகா ஷிண்டேவும்.
ஆனா ஒரு சில காலங்களுக்கு அப்புறம் அவங்களுடைய முதல் கணவரால அவங்களுக்கு தேவையான பணத்தை கொடுக்க முடியல. அதனால அவங்க கிட்ட இருந்து விலகி வந்த அவங்க இரண்டாவதா திருமணம் பண்ணிக்கிட்ட நபர் தான் மோகன் காவித். அந்த மோகன் காவித் இவங்க கூட வாழ்ந்து பிடிக்காதனால அவரும் ஒரு இரண்டாவது திருமணத்தை பண்ணிக்கிட்டாரு. அந்த மோகன் இரண்டாவதா திருமணம் பண்ணிக்கிட்ட அந்த சாவதியை அஞ்சனாபாய்க்கு சுத்தமா பிடிக்கல. அவங்களை எப்படியாவது பழி வாங்கியே ஆகணும்னு பல வருடங்களா திட்டம் தீட்டியிருக்காங்க. அப்பதான் அவங்களுடைய மகளை கடத்திடலான்னு அவங்க முடிவு பண்ணி அவங்களும் அவங்க நினைச்ச மாதிரியே 19ஆம் தேதி பள்ளி முடிஞ்சு வீட்டுக்கு திரும்பிட்டு இருந்த அந்த கிராந்திய திட்டம் போட்ட மாதிரி கடத்தியிருக்காங்க. கடத்தின பிறகு பல மாவட்டங்களுக்கு அவங்கள கூட்டிகிட்டே பயணம் பண்ணியிருக்காங்க. எதற்காகனா அவங்கள பயன்படுத்தி திருடி நல்லா சம்பாதிக்கிறதுக்காக தான். அவங்க நினைச்ச மாதிரியும் ஏராளமா சம்பாதிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுதுதான் அதே வருடத்தோட டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி கோலாப்பூர்ல நடந்த தத் ஜெயந்தி விழாக்கு அவங்களும் வந்திருக்காங்க. மக்களோட மக்களாக கலந்துக்கிட்ட அவங்க நிறைய பேர்கிட்ட ஏராளமான பொருட்களை திருடி இருக்காங்க. அப்படி திருடும் பொழுது ஒரு கட்டத்துல அந்த ரேணுகா ஷிண்டே மாட்டியிருக்காங்க. அப்படி அவங்க மக்கள் கிட்ட மாட்டின பிறகு மக்கள் எல்லாரும் அவங்கள சரமாரியா தாக்கியிருக்காங்க. தாக்கின பிறகு உன்னை காவல் நிலையத்தில் நாங்கள் ஒப்படைக்க போறோம்னு சொல்லவும் அந்த கிராந்தியை பயன்படுத்தி அவங்க அங்கிருந்து தப்பிச்சிருக்காங்க. இவதான் என்னுடைய மகள். இவன் மேல சத்தியமா சொல்றேன், நான் எந்த திருட்டும் பண்ணலன்னு மக்கள் முன்னிலையில ஒரு சென்டிமெண்டான சீனை கிரியேட் பண்ணி அங்கிருந்து தப்பிச்சு வந்திருக்காங்க. தப்பிச்சு போன பிறகு நம்ம அடுத்த மாவட்டத்துக்கு போறது தான் நல்லது. இங்க இருந்தா நம்ம திருப்பி மாட்டிப்போம்னு நினைச்சிட்டு அதன் பிறகு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துக்கு அவங்க 4 பேரும் அந்த கிராந்தியோட போயிருக்காங்க. அந்த ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு போன பிறகு கிராந்திய தலைகீழா பிடிச்சி அவங்கள தரையிலேயே அடிச்சிருக்காங்க. அவங்களுடைய தலை நல்லா தரையில அடிக்கவும் பயங்கர காயத்தினால ரத்தம் நிறையா போய் அந்த இடத்துலயே அந்த கிராந்தி இறந்து போயிருக்காங்க. இறந்து போன பிறகு யாருக்கும் தெரியாத மாதிரி அந்த வயல்ல போட்டுட்டு போயிட்டா நம்ம தப்பிச்சிடலாம்னு நினைச்சிருக்காங்க. ஆனா அவங்கள ஒரு நபர் பார்த்ததை அவங்க 4 பேரும் பார்க்கல. அந்த கிராந்தியை கொலை பண்ண பிறகு அவங்களோட உடலை அந்த வயல்ல போட்டுட்டு அவங்க 4 பேரும் தப்பிச்சு போக முயற்சி பண்ணியிருக்காங்க. முயற்சி பண்ணும்பொழுது இந்த கோலாப்பூர் காவல் நிலைய அதிகாரிகள் கிட்ட அவங்க மாட்டியிருக்காங்க. இந்த வழக்கு இதோட முடிஞ்சது அப்படின்னு நினைச்ச காவல்துறையினர்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சியே அந்த ரேணுகா ஷிண்டேவின் கணவரான கிரண் ஷிண்டே சொன்ன பதில்கள் தான் வந்தது. இந்த 3 பெண்கள் கிட்டையும் விசாரணை முடிச்ச காவல் அதிகாரிகள் அந்த கிரண் ஷிண்டே கிட்ட தனியா விசாரணை மேற்கொள்றாங்க. அப்படி விசாரணை மேற்கொள்ளும் பொழுது அந்த 3 பேரும் சொன்ன விஷயங்களை அப்படியே இவரும் மாறாம சொல்றாரு. காவல்துறையினருக்கு இவங்க 4 பேரும் ஒன்னா திட்டம் போட்டு பண்ணனாலதான் இந்த விஷயங்களை அப்படியே சொல்றாருன்னு அவங்களும் அதை நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துல ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே இருந்த அந்த கிரண் ஷிண்டே அவங்க 3 பேரும் வழக்கம் போல அடுத்த மாவட்டத்துக்கு நம்ம மாறிடலாம், இங்க இருந்தா நமக்கு பெரிய ஆபத்துன்னு சொல்லிட்டு அதற்கான வேலைகளை பார்த்துட்டு இருந்தாங்க. நானும் அவங்க கூட சேர்ந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு அப்ப தெரியாது இவங்க மற்ற குழந்தைகள் மாதிரியே அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிப்பாட்டுறாரு. காவல்துறையினர் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டப்ப அவர் ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. காவல்துறையினர் விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரிச்சப்போ அவர் மற்ற விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அவர் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா அவங்க மற்ற குழந்தைகள் மாதிரியே அந்த கிராந்தியையும் கொலை பண்ணியிருக்காங்க. அப்போ இதற்கு முன்னாடி எத்தனை குழந்தைகளை கொலை பண்ணியிருக்கீங்கன்னு காவல்துறையினர் கேட்டப்ப அவர் 41 குழந்தைகளை கொலை பண்ணியிருக்கோன்னு சொல்லவும் காவல்துறையினருக்கு கொலை நடுங்கி போகுது. ஏன்னா கிட்டத்தட்ட 3 பெண்களும் ஒரு ஆணும் சேர்ந்து 41 குழந்தைகளை கடத்தி கொலை பண்ணியிருக்காங்க. அதுல ஏராளமான வழக்குகள் பதியப்பட்டிருந்தாலும் அதை இன்னும் தீர்க்கப்படாமல் தான் இருக்கு. அந்த மகாராஷ்டிராவில் இருக்கிற ஏராளமான மாவட்டங்கள்ல இருந்தே ஏராளமான குழந்தைகள் கடத்தப்பட்டிருக்காங்க. அதற்கு எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான் அப்படின்னு காவல்துறையினருக்கு புரிய வருது. ஆனா காவல்துறையினர் அந்த கிரண் ஷிண்டே கிட்ட இருந்து உண்மைகளை கறக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட அந்த 3 பெண்களும் பயத்துல இருக்காங்க. ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடியே திட்டம் போட்டுட்டாங்க. அவங்க பேருந்து நிலையத்தில் நிற்கும் பொழுதே காவல்துறை வாகனம் அவங்களை கடந்து போகவும் இந்த மாதிரியான விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம இங்க நடந்தது மட்டும் சொல்லலாம், நமக்கு தண்டனை கம்மியாக தான் கிடைக்கும்னு அந்த 4 பேரும் திட்டம் போட்டு வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை நம்ம காவல்துறையினர்கிட்ட எக்காரணத்தை கொண்டும் சொல்லக்கூடாதுன்னு அந்த 4 பேருமே பேசியிருக்காங்க. ஆனா கவனக்குறைவா இருந்த அந்த கிரண் ஷிண்டே அந்த விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அதன் பிறகுதான் அவர் ஒவ்வொரு விஷயங்கள சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஆரம்பிச்சதுன்னா 1996 வருஷத்துல இவங்க 4 பேரும் புனேல உள்ள கனஜக நகர்ல ஒரு வாடகை வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இவங்களோட முக்கியமான விஷயமே திருட்டு தான். அதை தாண்டி சின்ன சின்ன கூலி தொழிலுக்கும் போவாங்க. இவங்க 4 பேர் கூட 5ஆவதா ஒரு சிறுவனும் இருந்திருக்காரு. அந்த சிறுவன் யாருன்னா அந்த ரேணுகா ஷிண்டேவுக்கும் கிரண் ஷிண்டேவுக்கும் பிறந்த மகன் தான். இவங்க வழக்கம் போல ஒரு திருட்டை பண்ணியிருக்காங்க. அப்படி திருட்ட பண்ண பிறகு அவங்கள மக்கள் கையும் களவுமா பிடிச்சிருக்காங்க. கையும் களவுமா பிடிச்ச மக்கள் அவங்கள விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்கள போட்டு தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப அவங்க பக்கத்துல இருந்த அவங்களுடைய மகன் அழுக ஆரம்பிச்சிருக்கான். இதை பார்த்த அந்த ரேணுகா ஷிண்டே இதை பயன்படுத்திக்கலாம்னு நினைச்சிட்டு அப்பவே திட்டம் போட்டு இவன் என்னுடைய மகன், இவன் இப்படி அழுதுட்டு இருக்கான், இவன் மேல சத்தியமா சொல்றேன் நான் யார் பொருளையும் திருடல, நான் அப்படியேப்பட்ட ஒரு பெண்ணும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணியிருக்காங்க. மக்களும் அவங்க அழுகிறதையும் பார்த்து அவங்களுடைய மகன் அழுகிறதையும் பார்த்துட்டு இப்படிப்பட்ட ஒரு பெண் எப்படி திருட முடியும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்கள அனுப்பிச்சு வச்சிருக்காங்க.
அதன் பிறகு இந்த கிரண் ஷிண்டே இந்த விஷயத்துக்கு அந்த அஞ்சனா பாய் கிட்டையும் அவங்களுடைய சகோதரி கிட்டையும் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட அந்த 3 பேருக்கும் அப்பயே ஒரு திட்டம் தோணுது. நம்ம திருடணும்னா, யார்கிட்டையும் மாட்டாம இருக்கணும்னா இந்த ஒரு திட்டம் ரொம்ப ரொம்ப சிறப்பான திட்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிட்டே இருந்திருக்காங்க. பல மாதங்களா ஒரு மாவட்டத்துல திருடுவாங்க. அதுல ஏதாவது ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டா அடுத்த மாவட்டத்துக்கு முன்னேறுவாங்க. அந்த திருட்டுகள் கூடவே நமக்கு ஒரு சிறுவன் மட்டும் பத்தாது, இன்னும் பல குழந்தைகள் வேணும்னு நினைச்சிட்டு அவங்க கடத்தலையும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி அவங்க பண்ண முதல் கடத்தல் தான் ஒரு பிச்சைக்காரனின் மகனான சந்தோஷ் அப்படிங்கிறது. அவங்க அதன் பிறகு அடுத்த மாவட்டத்துக்கு மாறி இருக்காங்க. அந்த மாவட்டத்திலையும் திருட்டுகளை அவங்க நினைச்ச மாதிரியே அரங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி ஒவ்வொரு முறை அவங்க மாட்டும் பொழுதும் அவங்க பண்ற சிம்பத்தியான விஷயங்களை நம்பின மக்கள் அவங்கள விட்டுருக்காங்க. காவல்துறையினர்கிட்டையும் இந்த விஷயங்களை அவங்க சொல்லவே இல்லை. இதை வச்சு அவங்க பயங்கரமா சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கிட்ட அந்த பணமும் நகையும் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்தில் அந்த ரேணுகா கையும் களவுமா மாட்டிக்கிறாங்க. அவங்க திருடும் போதே மாட்டிக்கிறாங்க. அப்படிங்கிற காரணத்தினால அந்த பொருளை வச்சே மக்கள் அவங்க திருடி அப்படிங்கிறத உறுதி பண்றாங்க. மக்கள் அப்படி அவங்கள பயங்கரமா தாக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் காவல்துறையினருக்கு அந்த விஷயங்களை சொல்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்த அந்த அஞ்சனா அவங்க கையில வச்சிருந்த அந்த பிச்சைக்காரரின் மகனான கடத்தப்பட்ட சந்தோஷ தூக்கி காத்துல வீசுறாங்க. யாரும் பார்க்காத நேரத்துல இதை பண்ணவும் அந்த சந்தோஷ் தரையில விழுந்த உடனே பயங்கரமா கத்துறாரு. அதுவரை அந்த ரேணுகா ஷிண்டேவை தாக்கிட்டு இருந்த மக்கள் அந்த பையனோட அலறலை கேட்டு அங்க என்னாச்சுன்னு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பயன்படுத்திக்கிட்ட அந்த ரேணுகா அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. அந்த அஞ்சனாபாயும் ரேணுகாவும் கூட்டாளின்னு தெரியாத மக்கள் அங்க வந்து அந்த ரேணுகா கிட்ட விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பையன் பரவாயில்லையா, அடி எதுவும் பட்டிருக்கா, இந்த மாதிரியான விஷயங்களை கேட்டுக்கிட்டே இருக்கவும் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணா நம்ம ஈஸியா தப்பிச்சிடலாம் போலயேன்னு அந்த அஞ்சனா பாய்க்கும் தோண ஆரம்பிச்சிருக்கு. அவங்க கடைசியா திரும்ப அந்த மாவட்டத்திலையும் மாட்டிக்கிட்டனால அங்கிருந்து நம்ம கிளம்பலான்னு அவங்க 4 பேரும் முடிவு பண்ணியிருக்காங்க. அவங்க கிளம்பி ஒரு பேருந்து நிலையத்துக்கு இரவு நேரத்துல போறாங்க. அப்படி போகும் பொழுது அந்த பையன் வழியில அலறி துடிச்சிட்டு இருக்கான். ஏன்னா கிட்டத்தட்ட உயரத்துல இருந்து கீழே விழுந்தனால சிறுவன் அப்படிங்கிற காரணத்தினால வலி தாங்காம அழுதுகிட்டே இருக்கான். அவ அழுதுகிட்டே இருந்தது பிடிக்காம இருந்த அஞ்சனா பாய் அவனை தலைகீழா பிடிச்சி பக்கத்துல இருந்த ஒரு மின் கம்பத்துல அவனோட தலையை அடிச்சிருக்காங்க. அப்படி அடிச்சதுல அந்த பையன் அந்த இடத்துல இறந்து போயிட்டான். இறந்து போன பிறகு அவனோட உடலை பக்கத்திலேயே ஒரு இடத்துல புதைச்சிட்டு அங்கிருந்து தப்பிச்சும் போயிருக்காங்க. சிறுவர்கள் அப்படிங்கிற காரணத்தினால அவங்கள கடத்துறக்கும் ஈஸியா இருந்திருக்கு, கொலை பண்றதுக்கும் ஈஸியா இருந்திருக்கு. அந்த கொலையை மறைக்கிறதும் அந்த 4 பேருக்கும் ரொம்பவே ஈஸியா இருந்திருக்கு. அதன் பிறகு அந்த 4 பேரும் ஒரு பயங்கரமான திட்டத்தை போடுறாங்க. எப்படியும் குழந்தைகள் நாளாக வளர்ந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க வளர்ந்துக்கிட்டே இருந்தால் நம்ம அவங்கள பயன்படுத்திக்கிறது நமக்கு சாதகம் இல்லாததாக இருக்கும். அதனால ஒரு மாவட்டத்திலேருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு போகும்போதோ இல்லைனா ஒரு முறை மாட்டிக்கிட்டாலோ அந்த குழந்தையை கொண்டுட்டு அதை நம்ம டிஸ்போஸ் பண்ணிடலாம். அதன் பிறகு வேறு குழந்தைகளை நம்ம கடத்தி நம்ம பயன்படுத்திக்கலான்னு கிட்டத்தட்ட 6 வருடங்களா தொடர்ந்து இந்த விஷயங்களை பண்ணியிருக்காங்க. 6 வருடங்களா வெவ்வேறு மாவட்டங்களில் வெவ்வேறு கிராமங்களில் குறிப்பாக எந்த ஆதரவும் இல்லாத பிச்சைக்காரர்களோட குழந்தைகளை தான் அவங்க கடத்தியிருக்காங்க. கடத்தின அவங்க திருட்டுக்கு அவங்கள வச்சு பயன்படுத்திக்குவாங்க. திருடும் பொழுது மாட்டிக்கிட்டா அவங்கள வச்சு சிம்பத்தி கிரியேட் பண்ணி அங்கேருந்து தப்பிச்சிருக்காங்க. பிறகு அந்த குழந்தைகளை கொலை பண்ணி எங்கே இடம் கிடைக்கிறதோ அங்கேயே அந்த குழந்தைகளை புதைக்கிறதோ எரிக்கிறதோ இல்லைன்னா ஏரியில வீசுறதோ இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிட்டு அவங்க தப்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 41 குழந்தைகள் இந்த மாதிரி கொண்டு இருக்காங்கன்னு அந்த கிரண் ஷிண்டே சொல்லவும் காவல்துறையினருக்கு அப்பதான் தெரியுது இவங்க சாதாரண ஆள் கிடையாது, சீரியல் கில்லர்ஸ் அப்படின்னு. அதன் பிறகு இந்த தகவல்கள் மகாராஷ்டிரா முழுக்க செய்தித்தாள்கள்ல பயங்கரமா எதிரொலிக்குது. மக்கள் எல்லாரும் கோபத்துல கொந்தளிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க எல்லாருக்கும் மரண தண்டனை விதிக்கணும் அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களுடைய விசாரணை மேற்கொள்ளப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 5 வருஷம் விசாரணை மேற்கொண்ட பிறகு தடயங்களை அவங்கள வச்சே கண்டுபிடிக்க முயற்சி பண்ண பிறகு அதுல 13 பேர் தான் கடத்தப்பட்டிருக்காங்கன்னு அபிஷியலா காவல்துறையினருக்கு புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல 6 பேரோட உடல் எச்சங்களை தான் காவல்துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அதனாலவே இவங்களோட கொலைகளின் எண்ணிக்கை கம்மியா காட்டப்பட்டுச்சு. ஆனாலும் 5 வருடம் கழிச்சு 28ஆம் தேதி ஜூன் மாதத்துல 2001 வருஷத்துல இந்த வழக்கோட இறுதி தீர்ப்பு வருது. அந்த இறுதி தீர்ப்புல அப்ரூவராமான கிரண் ஷிண்டே மட்டும் விடுவிக்கப்பட்டாரு. அந்த 3 பேருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி அவங்க 2006 வருஷத்துல அந்த வழக்கை மேல்முறையீடு பண்ணாங்க. அந்த மேல்முறையீட்டிலும் கூட அவங்களுடைய மரண தண்டனை உறுதி பண்ணப்பட்டுச்சு. அதன் பிறகு 2014 வருஷத்துல அவங்க குடியரசுத் தலைவருக்கு கருணை மனுவை போட்டிருக்காங்க. அந்த கருணை மனுவை குடியரசுத் தலைவரும் நிராகரிச்சிட்டாரு. இப்படி அடுத்தடுத்து அவங்க மேல்முறையீடு பண்ணிக்கிட்டே இருக்கவும் 2021 வருஷத்துல அவங்களோட மரண தண்டனை ஆயுள் தண்டனையா மாற்றப்பட்டுச்சு. ஒருவேளை அவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்ட ஒரு சில காலங்களிலே அவங்களோட மரண தண்டனை நிறைவேற்றி இருந்தா அந்த 3 பேருக்கும் தக்க தண்டனை கிடைச்சிருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இந்த காணொலி அவ்வளவுதான்.